அதோட ஹோட்டல் சாப்பிடவே பிடிக்க மாட்டேன். ஒரு இட்லிக்கு 4 வகையான சட்னி வச்சா அது ஹோட்டலு, 4 இட்லிக்கு ஒரே சட்னியை 4 நாளைக்கு வச்சா அது ஹோமு. இவ்வளோதான் வித்தியாசம். சும்மா வாடா போ. டிஃபன்லாம் அது வேண்டாம். நம்ம ஏரியாவில் ஐயங்கார் பேக்கரி ஏதாச்சும் இருக்கு? கேப்பன் பேக்கரியா? ஏன் அங்கே தான் சாப்பிட்டியா? வேற எங்கேயும் சாப்பிட மாட்டியா? ஊருக்கு போயிருந்தப்போ சாப்பிட்டேன்டா. நல்லா நீட்டாக சுத்தமாக இருந்தது. நீ கிச்சன் உள்ள போது பார்த்தியோ? இல்லைடா, இந்த மாதிரி டேஸ்டியான மேக்கிங் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட். அதாங்க என்ன டேஸ்ட்டோ என்ன சுத்தமோ. ஊருக்கு போய் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்க நீ. நம்ம அவுட் சொன்னதே அவுட் பஸ் ஸ்டாண்ட்ல ஐயங்கார் பேக்கரி தான் வச்சிருக்காரு. அது தெரியாத உனக்கு? அது கூட மாத்திரவா? ஆமா, ஆனா அவர் பேரு இல்லைங்க நாடாரு. அவர் எப்படி ஐயங்கார்? அவர் என்ன பண்ண நாடார் பேக்கரி வச்சா ஒன்று மாதிரி வருவானா? அதான் ஐயங்கார் பேக்கரி வச்சாப்ல. போனா நம்ம நாட்டில் இருக்கிற ஐயங்கார்ஸோட எண்ணிக்கையை விட ஐயங்கார் பேக்கரியோட எண்ணிக்கை அதிகம். சரிடா, நான் சாப்பிட்டு பேக்கரியில் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். காசு கொடு. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு, அப்புறமா சென்ட் பண்ணிடுறேன். என் ஃபோன் நம்பர் தான் அக்கௌண்ட் நம்பர் தான். பணத்தை அனுப்பலாம். பெருமைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு. சரிடா, இந்த சுத்தமான ஐயங்கார் பேக்கரியில் உனக்கு என்ன வாங்கலாம் சொல்லு? முட்டை பப்ஸ் தான்.